ஹலோ காய்ஸ் எல்லாத்துக்கும் திங்கக்கிழமை காலை வணக்கம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எடுத்ததுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது எங்கள் ஊர்லாம். உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி வந்து ஊற்றிட்டேங்க. தண்ணி வந்து முந்தா நேற்று வந்து ஊற்றினேன். நேற்று வந்து ஊற்றலையா, நேற்று கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் இன்றைக்கி வந்து காலையில் வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு. நம்ம செடியெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் வந்து சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. நிறைய ரோஸ் எல்லாம் வந்து முக்கு வச்சிருக்கு. இந்த ஒயிட் ரோஸ் பாருங்கள் சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. நல்லா வந்து முக்கு வச்சிருக்கு. இந்த ரெட் ரோஸும் பார்த்தீங்கன்னா குட்டியாக முக்கு வச்சிருக்கு. இலையெல்லாம் துளுவிட்டு வந்திருக்கு. குண்டுமல்லி பூ அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி செடி எல்லாமே சூப்பராக வந்து வளர்ந்துருக்குங்க. இந்த தை மாதம் அந்த குளிருக்கு என்னமோ தெரியல, செடியெலாம் பார்க்கவே ரொம்ப வந்து பச்சை பசேன்னு சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு. அவள் கருவேப்பிலை செடி பார்த்தீங்கன்னா அது வச்சுக்கிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். நாங்களும் வளரும்னு பார்த்து வளரவே இல்லை. இப்போ தான் லைட்டாக வந்து இலையெல்லாம் துளுவிட்டு வளர்ந்துருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ பெருசு வளருதுன்னு சொல்லிட்டு. மல்லிப்பூவும் பார்த்தீங்கன்னா செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு. நம்ம வீட்டு வாசல் காலைல கோலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. தாமரை பூ தான் நீ வந்து போட்டிருந்தேன். எனக்கு கோலப்பொடி கம்மியாக இருந்துச்சு. சரி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, தம்பிக்கு வந்து நீங்கள் மண்டேவா ஸ்கூல் இருக்கும், நம்ம சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு தான் செஞ்சு தர போகிறேன். எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு அந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. அது மார்னிங் வந்து தோசை விட்டால் சுட்டுக்குவோம், இல்லைன்னா பருப்பு சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம். ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். நீங்கள் மார்னிங் ரொட்டீன் எங்கள் வீட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு என்ன வந்து இன்றைக்கி லஞ்ச் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பருப்பு சாப்பாடு தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை வந்து போட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு இருக்குது, அது தோசை சுட்டு சாப்பிட்ருவோம். சிங்கில் பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் வந்து வளர்க்கி முடிக்கணும். ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.